வாராகி அம்மன் படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாமா, அது நல்லதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். வாராகி தேவி இயல்பாகவே உக்ரமானவள் அப்படிங்கிறதுனால அம்மனை வணங்குறதுக்கு அனைவருக்குமே மனசில் பயம் இருக்கும். நாம் எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு வாராகி தேவி அவ்வளவு கோபகுணம் கொண்டவள் இல்லை. குழந்தை மனம் கொண்ட வாராகி தேவியை தன்னலம் பாராமல் கெட்ட எண்ணங்களை மனசில் வச்சுக்காம வணங்கினாலே போதும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கிற தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன். பொதுவாக கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரம் கொண்டவர்கள் வாராகி அம்மனை வழிபடும் போது அவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். இந்த நட்சத்திரம் இல்லாதவங்க இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வாராகி அம்மனை வழிபடுறது சிறப்பு. வாராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் விருப்பமானது. அதுலேயும் சிவப்பு தாமரை மிகவும் பிடிக்கும். கருப்பு உளுந்து வடை, நவதானிய அடை, நிலத்துக்கு அடியில் விளையிற கிழங்குகள், காய்கறிகள் போன்றவற்றை பஞ்சமி திதியில் நெய்வேத்தியம் செய்து வாராகியை வழிபடும் போது நம்ம பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும்.